அந்த வேண்டாத வேலையை பார்க்கும்போது பின்னாடி இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாம போச்சுது. பெருத்த அவமானமா போச்சுதே. எதுக்கு கூப்பிட்ட? அத்தை, தருண் சிரிக்கிறான். தருண் மட்டுமா சிரிக்கா? ஊரே தான் சிரிக்குது. ஊரே சிரிக்குது. ஆனா நம்ம வீட்டார்களை மட்டும் பாரு, மொரன்னு முறைச்சுக்கிட்டு நிக்காங்க. என்னென்ன வேலையெல்லாம் பாத்திருக்கியா? வீட்டுக்கு வா, வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது. மீனா, உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லடி. எஸ், இந்த மாதிரி வேலையெல்லாம் உன்னால மட்டும் தான் பார்க்க முடியும். என்ன குடும்பமா சேர்ந்து அவளுக்கு அவார்டா கொடுத்துட்டு இருக்கீங்க? அவ பண்ண வேலைக்கு ஏனாசா, நீ சிரிச்சது போதும். எங்களை சாமியில் எடுக்க ஏதாவது வழி பாரு. ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். நீங்க சாமியில் எடுக்க அந்த மாதிரி தெரியல, என்ன நிரந்தரமா உள்ளாக்கி வந்த மாதிரியே இருக்குது. கிடைக்காது நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? நீங்க வாலட்னது யாருக்கிட்ட தெரியும்ல? யாருக்கிட்ட? ஐபிஎஸ். அதுக்கு என்ன, எல்லாம் போலீஸ் தானே. சாரி மேடம், யாரை பத்தி இவனை ரிலீஸ் பண்ண முடியுமோ அவனை சொல்லுங்க. அதுக்கான வேலையை நாங்க பாக்குறோம். சாரை தான் பார்க்கணும். சார் தான் இதுக்கு முடிவு எடுக்க முடியும். சார் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க, இவங்கள அவங்க பெர்மிஷன் இல்லாம வெளிய விடவே கூடாது. எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கீங்க. என்ன காப்பாத்தணும்னா ஒரே ஒரு ஆளால முடியும். அண்ணா! வந்துட்டேமா, வந்துட்டேன். வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. மேடம், கூட ஒரு ஆளையும் உள்ள வைக்கணும். வைக்க முடியுமா? கம்ப்ளைண்ட் கொடுங்க, உள்ள வச்சிருதே. வேற யாரும் இல்ல, என் புருஷன் தான். இவளுக்கு இலக்காரம் கொடுக்கதே அவர் தான் பாத்துக்காங்க. பாத்தியலானே. மேடம், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன். இந்த மூணையும் சேர்த்து உள்ளே வச்சிருங்க. ஜாமீனே வேண்டாம். ஐயோ ஐயோ. ஏ மதனே, இவரு எங்க டிபார்ட்மெண்டா? அதான் சொன்னேனே, எங்க குடும்பத்துல எல்லாருமே இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இவன் ஏதோ விளையாட்டு புத்திர வேற பண்ணிட்டா. அந்த சார் யாருன்னு சொன்னா நான் பேசிக்கிட்டேன். சார் அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க, போய் பேசிக்கங்க. சார் நீங்க? மதன். குட் மார்னிங் சார். இந்த என்கவுண்டர்ல ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவாங்களே, அந்த சாரே தான். சார் உங்க ஃபேமிலியா? மதனே, உங்களுக்கு இவ்வளவு மரியாதையா? இப்படி நான் மதியம் உங்க பேரை சொல்லிருப்பேனே. நல்ல நேரம் சொல்லல. ஓய், நீ மோதிக்கிறது யாருக்கு தெரியுமில்ல? யாருனே? ஐபிஎஸ் போட்டு போய்கிட்டே இருப்பாரு. என்னென்ன வேலையெல்லாம் பாத்துருக்கோ பாரு. நான் இப்ப அவர்கிட்ட போய் எப்படி பேச? அவ்வளவு பெரிய வேலையெல்லாம் ஒண்ணும் பார்க்கலையே. அதானே. பெரிய வேலையெல்லாம் பார்க்கலையா? ஒரிஜினல் தாடியா டூப்ளிகேட் தாடியான்னு தாடியை பிடிச்சி இழுன்னு இழுத்துருக்கீங்க. தங்க செயினா டூப்ளிகேட் செயினான்னு கீழே போட்டு வருஷம் உரசிருக்கீங்க. சரிங்கப்பா, இவங்க தான் இது பண்ணாங்கன்னா அவரு பெரிய அதிகாரி தானே, ஏன் சொல்ல வேண்டியதானே? வேற மாவட்டத்துல இருந்து இன்னைக்கு தான் இந்த மாவட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு. ஸ்டேஷன் நம்ம ஊரு, இந்த மாவட்டம் எல்லாம் என்ன நிலவரத்துல இருக்குன்னு மப்டியில பார்க்க வந்திருக்காரு. மப்டியில வந்தவரதான் இவங்க ரெண்டு இந்த பாடு படிச்சிருக்காங்க. அவரு சொல்லணும் சொல்லக்கூடாதா? நான் இந்த மாதிரி மப்டியில வந்திருக்கேன், நீங்க இந்த மாதிரி என்கிட்ட விளையாட கூடாதுன்னு இந்த மாதிரி எடுத்து சொல்லிருக்கணுமா சொல்லிருக்க கூடாதா? ஆமா, தப்பு அவர் மேலதான், எங்க மேலலாம் இல்ல. ஐயோ, கொழுப்பு பத்தியா பண்ணதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டால. அவனுக்கு கொஞ்சமான மனவத்த இருக்கான்னு பாருங்களேன். இந்த மாதிரி வந்து சொல்லிட்டே வரலையா? கொழுப்பு கொஞ்சமா இருக்குது. சரி விடுங்க, அவங்க வீட்டுல பண்ற சட்டை இங்க வந்து பண்ணிருக்காங்க, அவ்வளவுதானே. சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் சாத்தான போய் கேட்டுட்டு வரேன் சார். ஓகே. இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்துகிட்டு என்ன சில்லி வேலைலாம் பாத்துருக்குவ? கேட்டியா அந்த மேல என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு? சரி சரி விட்டு தள்ளுங்க. அறியாத புள்ளைலே ஏதோ தெரியாம பண்ணிட்டான், ஒரு மனதா மன்னிச்சு விட்டுருங்க. அழுகு கொழுப்ப பத்தியா ஒரு மனதான் மன்னிச்சு விட்டுறணுமா? வா வீட்டுக்கு வா, ஒரு மனதா மன்னிக்கிறோம் வா. வேற ஒண்ணு இல்ல, வீட்டுல போய் கும்முன்னு கும்மதுக்கு. ஆமா தங்கச்சி, நீங்க ஒரு ஆளுதான் பண்ண அந்த வீட்டுல எனக்கு ஆறுதல். நீங்களே இல்லன்னு வச்சுக்கோங்களே, அவ்வளவுதான் பண்ண. ஒன்னே மாதிரி இப்ப நான் சென்டிமெண்ட் அதே வச்சுக்கைய செம்பலி என்ன ஓட விட்டு அடிச்சு போடுவா. அவ கடக்கானே, அவனுக்கு போதாம யாகப்பட்டது பாத்துக்க. அத்தை, இவன் கொடுக்க இலக்காரம் தானே. லே மகனே. ஆமா, எது வேணாலும் பண்ணு, நான் பாத்துக்கிட்டேன். அப்படிதானே? என்னமா பண்ணிட்டா? சும்மா விளையாண்டு இருக்கா, விடுங்களா, இதுல என்ன இருக்குது? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, சும்மா விளையாண்டு இருப்பாரு, அவ்வளவுதான். விளையாண்டதுக்கு ஜாமீன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி நான் பேசிக்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. தமிழே, இல்ல ஒரு லத்தி கம்பு இருக்கும், அதை கொஞ்சம் எட. ஓட விட்டு வெட்டிடுவேன். என்ன அண்ணன் தங்கச்சி பாசமா? இவ என்ன வேணாலும் பண்ணுவாராம், அண்ணங்காரன் காப்பாத்துவாராம். பொறாமனே. ஆமாமா. அத்தை, இவன் கொடுக்க இலக்காரம் தானே. அத்தை, வீட்டுக்கு போயிடலாம்ல அத்தை? ஸ்டேஷன்லயே விட்டாலும் நம்ம வீட்டு ஆட்கள் விடாதுன்னு நினைக்கிறேன்.
பாட்டி நம்ம வேணா பேசிட்டு வரலாம் பாட்டி. வேண்டாம், 6 நாள் தானே உள்ள இருக்கட்டும். என்னென்ன வேலைலாம் பாத்துருக்காளோ 2 பேரும் சேர்ந்து. ஐயோ அம்மா விடுங்கம்மா. சரி நான் போய் பாத்துட்டு வரேன். அண்ணே உங்க நம்மள நம்பி இருக்கேன், காப்பாத்திருங்கண்ணே. அதெல்லாம் உன் பாசக்கார அண்ணன் காப்பாத்திடுவாரு. இஸ் இட் எஸ். குட் பிரதர் குட். இப்படிதான் இருக்கணும். அம்மா நான் போய் பேசிட்டு வரேன். சரி சரி. இவ்வளவு நேக்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட்டியே. நான் நம்ம கூட்டு வந்த மாதிரியே இவ பேசுவா. ஆமா அத்தை. ஐயோ நீ வேற வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. நீ காதாம்பரி மவங்கறத இவ்வளவு காட்ட. மீனா ஆதிரா உங்களை சார் பார்க்க சொல்றாங்க, வாங்க. நாங்க 2 பேர் மட்டுமா? அத்தை நீங்க 2 பேரும் இந்த வேலை பார்த்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் தான் பார்க்கணும். தமிழுக்கு சலிச்சவா இல்லன்னு நிரூபிச்சிட்டு இருக்கியே. லவ். ஓடட்டு அடிச்சுல. ஆமியாரே போயிட்டு வா. ஐயோ குடும்பமா காத்து விடுதுவல. மேடம் நாங்க குடும்பமா தான் வருவோம். நாங்க எங்க போனாலும் குடும்பமா ஒண்ணா தான் இருப்போம். ஒண்ணா ஒற்றுமையா தான் இருப்போம். அதனால நான் சொல்ல வரது என்னன்னா, நான் மட்டும் வர முடியாது, என் குடும்பமே வரும். மேடம் இவ எங்களுக்கு யாருமே தெரியாது. ஆமா மேடம் இவ எங்களுக்கு யாருமே தெரியாது. அதெல்லாம் 2 பேரும் நல்லா பேசி சமாளிப்பாங்க மேடம். கூட்டிட்டு போங்க. விட்டா பேசியா ஊர் எடுத்துருவாளுங்க. நீ என்னதான் தலைகீழ நின்னு நடிச்சாலும் சரி, நாங்க இன்னைக்கு எதுவுமே பண்ண போறதில்ல. வீட்டுக்குள்ளதான் நக்கலே நையாண்டித்தனன்னு பார்த்தா வெளியில ஆரம்பிச்சிருக்கனே நீ. சரி டி, அவரை பார்த்தா உனக்கு தோட்டக்கார மாதிரியாட்டி இருந்தது. அவர் உருவத்தை வச்சு அவர் யாருன்னு கணிக்க வேண்டாமாட்டி. பிக்ஸ் மாத்திரைய போய் லஞ்சமா கொடுத்திருக்கேடி. வெளிய தலை காட்ட முடியலடி. அப்போ நான் ஜெயிலுக்கு வந்தது உனக்கு அவமானமா இல்ல, நான் விக்ஸ் மாத்திரை கொடுத்ததா உனக்கு அவமானமா போச்சு, அப்படிதானே? அவங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் பெருத்த அவமானமா போச்சுடி. வை மேடம்? இந்த ஸ்டேஷனுக்கு இப்படி 2 பிள்ளைகள் வந்து விக்ஸ் மாத்திரைய லஞ்சமா கொடுத்துச்சானே. ஐயோ பேப்பர்ல வரைக்கும் வர போகுதே. வை அமெரிக்கா தாயே உன்னை கை எடுத்துக்க முடியல. கதையில வாய வச்சுக்கிட்டு வயிறு பேப்பர்ல எல்லாம் போடுற அளவுக்கு நாங்க அப்படி என்ன மேடம் பண்ணிட்டோம்? அதான் விக்ஸ் மாத்திரை கொடுத்ததே. தொண்டை கிச்சு கிச்சு இருக்குன்னு சொன்னாங்க. அதான் லஞ்சத்துல இருந்து 5 ரூபா கம்மி பண்ணிட்டு கொடுத்தோம். இது ஒரு பெரிய குத்தமா? ஐயோ 200 ரூபாய் கொடுத்தியல்ல, அதோட வர வேண்டியதுதானே? அது என்ன 200 ரூபாயில இருந்து 5 ரூபாய் கழிச்சிருக்கியா? விக்ஸ் மாத்திரை அதுல இருந்து தானே வாங்கணும். ஐயோ இந்த கதையெல்லாம் கேட்டா உங்களுக்கு சிப்பு சிப்பா வருது இல்ல? வாமா உள்ள சார் கூப்பிடுறாங்க. அத்தை வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். அசால்ட்டா கூப்பிடுறேன். அவர் என்ன ஆக்ரோஷமா இருக்காரோ யாருக்கு தெரியும்? சோரித்த நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்த வேலை தானே இங்க வந்து நிக்கிறோம். அது மட்டும் நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஜெயில விட்டு வர போறது இல்ல, அது உறுதி. ஐயோ தமிழ் விடு, அதெல்லாம் விட்டுருவாங்க. சும்மா தானே பிடிச்சி வச்சிருக்காங்க, விட்டுருவாங்க. உட்றாங்க எதுக்குங்க ஃபேமிலியா வர சொல்றாங்க? அப்ப நாங்க வர சொல்லி நீங்க வரலையா? நீ வர சொல்லி நாங்க வந்து நினைச்சுக்கிட்டியா? நீ வேண்டாத வேலைலாம் பாப்ப, நாங்க ஸ்டேஷன் ஸ்டேஷன் அழைச்சிட்டியா? பயம் இல்லல. அப்ப யாமருல பாசத்துல வரல, போலீஸ்க்கு பயந்து வந்திருக்கிய, அப்படிதானே? ஆமாடி, ஸ்டேஷன்ல நம்பி வர சொன்னாங்க. செம்பகவல்லி சரி இப்படி ஸ்டேஷனுக்கு தானே போறோம். நீ சொல்லி வந்த மாதிரி இருக்கட்டுமேனு ஆமான்னு சொன்னேன். இப்ப என்ன? இது குடும்பமானு கேக்குறேன், இல்ல இது குடும்பமானு கேக்குறேன். எல்லாரும் விட்டுறேன் மாமியாரே, உங்களை மட்டும் விட மாட்டேன். நீங்களும் அப்ப நாக்கு விட்டு வரல, அப்படித்தானே? நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தா கூட நான் வந்திருப்பேன். விக்ஸ் மாத்திரை லஞ்சமா கொடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருக்க பாரு, அதுதான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. ஐயோ ஏன் எல்லாரும் இப்படி கேவலப்படுத்துறீங்க? எக்ஸ் மாத்திரை கொடுத்தது கேவலம் இல்ல, நாங்க சொல்லி காட்டுனது உனக்கு கேவலமா போச்சுதா? பெருத்த கேவலமா இருக்கு, வெளியில தலை காட்ட முடியல. ஆமா மீனா, அவ்வளவு பெரிய குத்தமா ஒரு எக்ஸ் மாத்திரை லஞ்சமா கொடுத்ததே. ஆதிரா நம்ம அந்த 200 ரூபாயை அப்படியே தூக்கி கொடுத்துருக்கணும். அதுல 5 ரூபாய் கழிச்சிட்டு கொடுத்ததா அன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம். பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஆதிரா. என்ன அடேங்கய்யா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. ஐயோ கூட சொல்றா பாத்தியா? இதுக்கப்புறம் உன்னை விட்டே போனாங்க. இரு அதி குடும்பமே ஆக்ரோஷம் ஆயிட்டு. உடனே போடா விட்டுருங்க, வலிக்குது. சார் என்ன சார் சொன்னாங்க? ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஓகே சார். சார் இதே மாதிரி வேற எங்கேயும் வாழ்த்தனம் பண்ணிடாம சார். எல்லா சார் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க. சரிதான். சரி மத்த ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் தான் சொல்லுங்க, நெருப்பி கொடுத்துட்டு கிளம்புறேன். நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க டியூட்டிக்கு கிளம்புங்க. ஓகே, இதெல்லாம் பாத்துடுங்க. என் தங்கச்சி தான். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன்.
அவங்க யாரும் தெரியாம இருந்தது, அதனால தான் நான் கூட கொஞ்சம் மிரட்டிட்டேன். சாரி சார். ஐயோ பரவாயில்ல, தேங்க்யூ மேடம். இட்ஸ் ஓகே சார். அம்மா நான் கிளம்புறேன், எனக்கு டியூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க, அவர் ரெண்டே வருவாங்க. இவங்க எல்லாம் எப்படி போறது? இல்ல கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, முடிச்சு அனுப்புவாங்க, நீங்க கிளம்புங்க. பாவடிசா, இது அடி உத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ரெண்டு கையெழுத்து வாங்குவாங்க, அவ்வளவுதான். ஏன்பா வீட்டுக்கு அனுப்பிட்டு சொன்னானே, அப்ப நீங்க நில்லி அவன் தானே சேர்ந்து கூட்டு போ. சரிங்கப்பா. ஐயா மாமா, எங்களுக்கு யாருமே வேண்டாம், நாங்களே பாத்துக்கிடுவோம் மாமா. நீங்க பார்த்த லட்சணத்தை தான் பார்த்தேனே. மாமா அவன் இருப்பான், உங்க துணைக்கு நிப்பான், கூட்டிட்டு வருவான். வாய ரெண்டு பேரும் மூடிக்கிட்டு நிக்கணும், அவர் கொஞ்சம் கோவக்காரரு. ரொம்ப கோக்காரோ. பேசிட்டு இருக்கும் போதே அடிச்சு விடுவாரு. வாயை திறக்க மாட்டேனே. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதானே, நான் வாயை திறப்பேனானே. நீ பேச்செல்லாம் நல்லாதான் பேசுவ, இப்படி பயத்திலாவும் பேசிக்கிட்டு இருக்க. பயமா எனக்கா? என்னண்ணே என்னண்ணே, நீங்க இருக்கலாமே கொஞ்ச நேரம். இல்ல எனக்கு முக்கியமான டியூட்டி இருக்குது, நீ பேசி சமாளிச்சுட்டு வா. அண்ணன் பேர சொல்லு. என்ன கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களே, நல்லா இருக்கும். பரவாயில்லம்மா, நீ தான் தைரியமான ஆளாச்சே. எந்த மட பேச்சன்னா? நீ தான் சொன்ன. எந்த கிறுக்கியோ சொல்லிருக்கானே. இல்ல நீ தான் சொன்ன. என்னண்ணே என்னண்ணே, நான் சொல்லுவேனானே. நாளா தைரியசாலியானே, சொல்லுனே பாப்போம். அவர் வேற டப்புன்னு அடிச்சு விடுவாருங்க. காதாம்பரி வாய் சும்மாவே இருக்காது. அதான் மணி சொல்லுவேன், நீங்க இருந்துட்டு போனா என்ன? பரவாயில்ல, நீ தான் சமாளிப்பிய. இல்ல நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது மாமியாரே, அவர் டப்புன்னு அடிச்சு விடுவாரு மாமியாரே. வாய கம்மி பண்ணிட்டு வா. மாமியாரே மாமியாரே, பழி வாங்கிறாதீங்க மாமியாரே. ஏ மதனே, இருந்துட்டு வாயேன், பயந்து சாவுதா. இல்லம்மா அடிக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். என்ன நீ பேசிய ஆளை கவுத்துருவா, எனக்கு நேரம் ஆயிட்டு. ஐயோ, என்ன அழகான குடும்பம். ஏமா நான் இருக்கேல்ல, பாத்துக்கிறேன். சார் கிளம்பட்டும். நீங்க பாத்துக்கிடுவீங்களா? நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, உனக்கு துணை தானே மேல இருக்காங்கல்ல, பேசிட்டு வாங்க. அப்ப நீங்க நிக்க மாட்டீங்க. ஆமா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஸ்டேஷனா போயிருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாமியாரே, ஆதிராவுக்கு அவ அப்பாவை கண்டுபிடிக்கணுமா. என்னது? ஆதிராவுக்கு அவ அப்பாவை கண்டுபிடிக்கணுமா. ஐயோ பாவம், அதனால அந்த மாட்டிருக்காரா? ஆதிரா அப்பா கண்டுபிடிக்கா ஸ்டேஷன் வந்தீங்க? கண்டுபிடிச்சிருவா. இன்னும் ஒரு வாரத்துல எங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சிருவேன். எல்லா ஸ்டேஷன்லயும் சொல்லி வச்சிருக்கேனே, ஏதாவது ஸ்டேஷன்ல இருந்து ஏதாவது இன்ஃபார்ம் தருவாங்க, அதை வச்சு நான் எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிருவேன். உங்க அப்பா கண்டுபிடிச்சு என்னமா பண்ண போற? எனக்கு தான் யாருமே இல்லையே, எனக்கு இப்ப இருக்குது எங்க அத்தை மட்டும் தான். அதான் எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டா எங்க அப்பா கூட போகலல்ல, பாவம். எனக்காக அத்தை என் கூட வந்து இருக்காங்க, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு. அதான் சீக்கிரம் எங்க அப்பாவை கண்டுபிடிச்சா எங்க அப்பா கூட போயிடலாம்ல. நான் ஒத்தையா இருந்தா அனாதை மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, அதான். சரிம்மா, உங்க அப்பா சீக்கிரம் கிடைச்சிடாரு. தேங்க்யூ மாமா. மாமா உங்க ஸ்டேஷன்லயே கொஞ்சம் சொல்லி வைப்பீங்களா? சரிம்மா. ஈஸி வெளியில வந்து எஸ்கேப் ஆயிட்டியா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். சரிங்க மாமா, நான் எங்க அப்பா கண்டுபிடிச்சிருவேன். சரிம்மா, கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க. பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணுங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சே, நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க டென்ஷன் எடுக்காம போங்க. தேங்க்யூ மேடம். தருண், சொல்லுங்கப்பா, பார்த்து பத்திரமா கூட்டிக்கலாம். சரிங்கப்பா. ஏமா நீ என்ன சொன்ன, உங்க அப்பா தேடி வந்திருக்கியா? ஆமா மேடம், அந்த டீட்டில் வாங்கக்கு தான் 200 ரூபா லஞ்சம் பேசினேன். அதுல 5 ரூபா விக்ஸ் மாத்திரை, அது போக மிச்சத்தை கொடுக்கலான்னு பேசும்போது தான் உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. உங்க அப்பா பேரு தெரியாது. தெரியாதா? அப்புறம் எப்படி கண்டுபிடிப்ப? இல்ல மேடம், எங்க அப்பா 2001 2002ல எஸ்சியோ இல்ல கான்ஸ்டபிளாவோ இருந்தாங்க இந்த ஏரியா ஸ்டேஷன்ல தான். அந்த விவரம் இருக்கும்ல, அதை வச்சு எடுத்துடலான்னு தான். அப்பா உங்க அப்பா யாருன்னு? அப்பா யாருன்னு அம்மா சொன்னா தானே தெரியும், அம்மா சொல்லல, அதனால தெரியாது. ஐயோ பாவம், இது தேவை. நான் வேற வாய்க்கு அந்த மாதிரி பேசிட்டேனே. என்ன உங்க அப்பா 2001 2002ல ஸ்டேஷன்ல வேலை பார்த்திருக்காங்க, அப்படிதானே? ஆமா மேடம். சரி, நான் போய் இந்த ஸ்டேஷன்ல எப்படி யாராவது பார்த்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வரேன். தேங்க்யூ மேடம். அதுக்காக என்கிட்ட 200 ரூபாய் கேட்க கூடாது. அதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, அப்படியே விவரம் கிடைச்சாலும் அதுல யார் உங்க அப்பான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிடறேன் மேடம், நீங்க டீட்டெயில் மட்டும் தாங்கல. சரி,
புத்திசாலி பிள்ளைலே நான் எடுத்துட்டு வரேன் ஆ? ரொம்ப தேங்க்யூ மேடம். ஓகேம்மா. அது சார் வந்துட்டாங்களே. ஐயோ நான் செத்தேன். ரெண்டு பேரும் முட்டை போட்டு நில்லுங்க. சார் வந்துட்டு இருக்காரு. என்ன இது மாட்டிட விட்டுறாது என்ன? எனக்கு உங்களுக்கு தெரியாது. அப்படிதான் இருக்கணும். அப்புறம் நான் உங்களை ஏதாவது பண்ண முடியும். ஆத்தி இந்த வேலைமே பயப்படுது எங்க நிலைமை. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. முட்டை போட்டு நில்லுங்க. நான் முட்டை போட்டு நிக்க மாட்டேன். அவர் கொஞ்சம் ரகடான ஆளே. கொஞ்சம் முட்டை போட்டு நில்லுங்க. பாம்பு பார்த்து விட்டாதான் உண்டு. இல்லன்னா களிச்சோறு தான். உட்காருமா. ஒரு விக்ஸ் மாத்திரை கொடுத்தது ஒரு குத்தமா? அதுதான் குத்தமே. முட்டை போட்டு நில்லுங்க. சார் நீங்க கொஞ்சம் வெளியில நில்லுங்க. ஓகே